திடீரென இல்லை. முதலில் நாங்கள் போற்றி வணங்குகின்ற தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், எங்களை வாழ வைத்த புரட்சித் தலைவி அம்மா அனைவருக்கும் அவருடைய வாழ்த்துக்களோடு அவர்களுக்கு நன்றியை சொல்லி இன்றைய தினம் வேறு வழி இல்லைங்க. தினம் காலையில் எழுந்தா எனக்கு மாத்திரமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆயிரக்கணக்கான கால் வருது. அண்ணா நம்ம இங்கே போகலாமா, அந்த கட்சிக்கு போகலாமா, இந்த கட்சிக்கு போகலாமா. ஆகவே சொந்த இருப்பிடத்தை காலி செய்து போவதற்கு தினமும் குழம்பி போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட நான் திரும்பி சிரிச்சுக்கிட்டே கேட்பேன், இப்போ அண்ணன்லாம் இருக்கார், கேட்பேன் நான், நாளை காலையில் என்ன முதலமைச்சர் ஆக போகிறீங்களா, பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறீங்களா? யாரோ நிலை தடுமாறி தங்களது பதவிகளை தொடர்ந்து அனுபவிப்பதற்காக படுத்த மரத்தை தேடி வௌவால்கள் செல்வது போல செல்லுகிறார்கள். தொண்டர்கள் எதை கண்டார்கள்? ஒரு 2-3 லட்சம் பேர் பச்சைங்கியில் சைன் போட்டிருப்பான். நாங்கள்லாம் எதை பார்த்தோம்? அம்மாவுக்கு பிணை கொடுத்தோம், 11 வருடமாக வழக்கை நடத்தினோம். அதெல்லாம் நடந்தது, எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு. பழனிசாமி கொடுத்த பரிசு என் மீது தேச துரோக வழக்கு. எனது தந்தையார் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர். தந்தை பெரியார் எனக்கு பெயர் சூட்டினார். இப்பொழுது அண்ணன் வீரமணி அவர்கள் பெங்களூர் வந்த பொழுதும் சந்தித்தேன். ஆகவே இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். திராவிட இயக்கத்தில் மத சார்பற்ற கொள்கையை கொண்டவர்கள் நாங்கள். ஆகவே எப்பயும் மாறாதவர்கள். அதோடு போய் பழனிசாமி சேர்ந்து விட்டார். பழனிசாமி செய்த துரோகத்தை நாடு மறக்காது. இன்னொருவரை நான் கிரிட்டிசைஸ் சொல்லவும் அவர் பெயரை சொல்லக்கூட நான் விரும்பவில்லை. அண்ணா அண்ணான்னு ரொம்ப அழைத்தேன். ஆனால் தமிழக முதல்வரோ திராவிட முன்னேற்ற கழகமோ சேர்த்து கொண்டதை நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அவர்கள் இயக்கத்திற்கு சேர்த்துக் கொள்கிறார்கள். ஒரு முன்னாள் முதல்வர் வருகிறார் என்று சொல்லி 3 முறை முதல்வராக இருந்தவர் அம்மா படத்தை காட்டுகிறார், கொடியை காட்டுகிறார். ஸ்டாலின் காட்ட சொன்னாரா? நான் தெரியாமல் கேட்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அம்மையார் அவர்கள் நீட்டுக்காக போராடியதை நாங்கள் மறக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதே போல அங்கே இருக்கின்ற தங்கம் தென்னரசு என்கின்ற மினிஸ்டர் என்று நினைக்கின்றேன், புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்கின்றார் சட்டமன்றத்தில். என்னை வளர்த்தவர், ஆளாக்கியவர், எனது தெய்வம் எம்ஜிஆர் என்று துரைமுருகன் அவர்கள் சொல்லுகிறார்கள். அங்கே இருக்கின்ற முதல்வர் எனது பெரியப்பா என்கிறார். ஆனால் 3 வருடம் நீங்கள் முதல்வர் பதவியை அனுபவித்துவிட்டு எங்களை வழிநடத்துகிறேன் என்று சொல்லி 60க்கும் மேற்பட்ட மாவட்ட கழக செயலாளர் நிர்வாகிகளை தெருவிலே நிறுத்திவிட்டு இன்றைய தினம் கொடியை காட்டுகிறீர்கள், படத்தை காட்டுகிறீர்கள். காரணம் கேட்டால் என்னங்க பண்ணுவார் பாவம், அவர் சேர்க்கவே மாட்டேன்றாங்க, அதனால் அவர் போராருங்கன்னு. போர்க்கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும் என்று என் தம்பி ஷேக் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பார். ஆகவே போரிலே இறங்கி விட்டோம், போர் களத்திலே இறங்கி விட்டோம். யார்? பழனிசாமி. கணக்கிலே இல்லாத ஒரு ஆள் பழனிசாமி. பேச்சுக்கும் மூச்சுக்கும் எப்பொழுதும் ஓபிஎஸ் அண்ணா என்று அழைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். யாரோ அனாதையான பழனிசாமியை பார்த்து வெளியிலே போகின்றது நாகரிகமற்ற செயல். ஆகவே இந்த போர் தொடரும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவலையப்பட வேண்டாம். அடுத்து தாவேகா, விஜய் இருவருக்கும் தான் போட்டி என்று நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஆகவே பழனிசாமி அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவார், அதில் மாற்று கருத்தே இல்லை. அவரை அப்புறப்படுத்த வரை நாங்கள் ஓய மாட்டோம். அதிமுக, பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுக அணி டெபாசிட் இழக்க வேண்டும் என்பதுதான் எனது குறிக்கோள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரெட்டலையை தோற்கடிக்கணுமோ எனது நண்பர்களை தோற்கடிக்க வேண்டுமோ என்று சொல்லவில்லை. ஆணவம், அதிகாரம் இதெல்லாம் கொடிகட்டி பறக்கிறது. நம்ம ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருக்கின்ற நிலை மாறும் என்று புலமை பித்தன் பாடினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக. ஆகவே அவர் வளர்த்த இயக்கம், அவர் கண்ட இயக்கம், அம்மாவால் பரிணாம வளர்ச்சிகளிலே வெற்றியை குவித்த இயக்கம் அழிய விடமாட்டோம். ஆகவே நாங்கள் இனிமேல் டைம் இல்லை, கிட்ட இருக்கு, அதையும் சொல்லிட்டு உங்கள் கேள்விக்கு முன்னாடியே. ஆகவே யாரை நிறுத்துவது, என்ன, எப்படி களம் அமைப்பது, அது ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்குது. அது நண்பர் கேட்ட மாதிரி சரிதான். ஆனால் அதே நேரத்தில் என்ன முடிவு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பொதுக்குழு கூட்டி முடிவு செய்வோம். அது நடைபெறும், நடக்கும். இந்த ப்ராசஸ் போன வருஷம் ஏப்ரல் மாதத்திலிருந்து தேர்தல் கமிஷனில் அதிகாரத்துக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேட்டு இப்போ தான் கடைசி இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு அது ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஆகவே ஏதோ மன்னரன் கம்பெனி நாங்கள் ஆரம்பிக்கலை. நான் அதை சொல்லுகிறேன். புரட்சி அதிமுக என்று ஆரம்பித்திருக்கிறோம். புரட்சி என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை குறிக்கும்.
புரட்சி என்றால் புரட்சி தலைவி அம்மாவை குறிக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், புரட்சியும் மறுமலர்ச்சியும் ஒன்று என்று அண்ணா அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே புரட்சியிலே பிறந்து வளர்ந்த கட்சி பெரியார் அவர்கள் தலைமையில். ஆகவே அதனால்தான் புரட்சி என்ற பெயரை இட்டோம். இனி இது வெற்றி நடை போடும். பழனிசாமிக்கும் எனக்கும் தான் போட்டி, எங்களுக்கும் தான் போட்டி. இதில் வேறு யாருக்கும் போட்டி அல்ல. முதல்வர் ஓய்வு எடுக்கலாம். விஜய் ஆனாலும் அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அதிமுக அல்ல, புரட்சி அதிமுக. சொல்லுங்க, எப்படி சொல்லலாம்? சொல்லிக்கோங்க. வாட் இஸ் தரம்? இல்லை சார், அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அது தியாகம் தான் மிஞ்சியது, ஜெயில் தான் மிஞ்சியது, வழக்குகள் தான் மிஞ்சியது. இதுவரை எந்த பதவியும் அனுபவித்தேன் இல்லை. அம்மாட்ட க்ளோஸாக இருக்கும் பொழுது நானும் குமார்லாம் கர்நாடகாவில் கொடிகட்டி பிறந்த காலத்தில் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கலாம். இல்லை, நான் செய்யலை. என்னுடைய பெயரை முன்னிறுத்தி நான் இதுவரை எதுவுமே செய்யவில்லை. ஆகவே நீங்கள் பூன்றதுக்கெல்லாம் காரணம் கற்பிக்க வேண்டாம் என்று அன்போடு நான் திமுகவையோ ஸ்டாலின் அவர்களையோ முதல்வரையோ நான் ஒன்றும் சொல்லலை. அது அவங்க ஒரு முதல்வர் வரும்போது வேணான்னு சொல்லிவிடுவாங்களா? ஏற்றுக்கொள்ள செய்வார்கள். ஆனால் போனவருக்கு புத்தி இருக்கணும் இல்லை? நியாயமா, தர்மமா? அந்த அம்மா படத்தை பார்த்தா தூக்கம் வருமா இவருக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். முதல்வர்ன்ற பதவி இனி அவர் லைஃப்பில் கிடைக்குமா? என்னங்க, காலம்பூரா நீங்கள் அரசியல் இருக்கணுமா? காலம்பூரா நீங்கள் அனுபவிக்கணுமா? காலம்பூரா நீங்கள் அமைச்சராக இருக்கணும், சபாநாயகராக இருக்கணும்னு இதாக இருக்காங்க. பசங்களை விடுங்க. அவர் சன்னு இருக்காரு, விட்டுட்டு ஓய்வு விடுங்க. வாட் இஸ் த ராங் யூ டெல் மீ? அது துரோகம் தலைவிரித்தாடுகிறது தமிழ்நாட்டில். அரசியலில் துரோகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் விட மாட்டோம் நாங்கள். என்னை மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆதரிக்குமே ஆனால் இல்லைன்னு சொல்லி பழனிசாமி எதிர்த்து நிற்பதற்கு தயார். எங்கள் மாமியார் வீட்டு தான் சேலம். எதிர்த்து நிற்க தயார். தோட்டு போவார் நினைக்கிறேன். தயார். சின்ன கேட்டிருக்கோம். சின்ன கொடுத்தா இப்போ அது தெரில. அவங்கள தான் கேட்கணும். அவங்க கட்சி பேரை சொல்லாமல் கொடியை சொல்லியிருக்காங்க. ஆகவே அவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று. சொல்லி அவர்கள் வீட்டுக்கு போய் வெளியில் வராமல் இருக்கிறது தான் வேதனையாக இருக்குது. அவர்களும் செயல்பட வேண்டும். சார், அதிகாரப்பூர்வமாக கட்சி பேரை டெல்லியிலிருந்தே சொல்லிட்டேன் நான். கொடி இப்பொழுது அம்மா நினைவிடத்திற்கு சென்று அங்கே அறிவிக்கும். விஜய் கூட நான் சொல்ல, திராவிட முன்னேற்ற திமுகன்னு சொல்லலை. ஆகவே நாங்கள் அனைவரும் கூடி பொதுக்குழு கூடி அங்கே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியிலே முடிவெடுப்போம். அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் போட்டியிடுவேன். தைரியமாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் போலலாம் பழைய ஆட்கள் இருக்காங்க. என்னென்னா, இந்த கட்சி எந்த காரணத்தை முன்னிட்டும் அடுத்தவர்களுக்கு அடிமையாகி விடக்கூடாது. எல்லாருமே பிஜேபியினுடைய அடிமைகளாகி விட்டார்கள். பிஜேபியை வெறுக்கின்ற அதிமுக தொண்டர்களை கைகூப்பி வரவேற்கிறேன். பிஜேபியோட சேரக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த பாலிசியில் இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் நிலை தடுமாறி எங்கேயும் போகாதீங்க, நீ போய் சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. ஆகவே ஒன்றாக நிற்போம். எது சரியோ அவர்களை ஆதரித்து முடிவெடுப்போம். இதுதான் எங்களது முடிவு. ஆகவே இது மத சார்புள்ள கட்சிகளுக்கு எதிரான கொள்கை கூட்டணியாக இருந்தால் அதை ஆதரிப்போம். சார் ரிப்பீட் பாட பாஜக உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன், அழகாக சொல்கிறேன். சிதம்பரேஸ்வரர் இருக்கட்டும், ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இங்கேயே உட்காந்து புரட்சி தலைவி அம்மா போயஸ் தோட்டத்தை தேடி வந்து சீட்டுக்காக அலைந்த நிலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிஜேபி இன்னைக்கு திமுக இங்கே உட்காந்துக்கிட்டு காங்கிரஸுக்கு இவ்வளோ கொடுக்கணும் போகணும்னு முடிவு பண்ணுது. ஆனால் பழனிசாமி தெருவா அலைகிறாங்க. அலைகிறார் பாருங்க. அவர் அமித்ஷா வீட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் சீட் ஷேரிங்காக அலைகிறார். இந்த கேவலமான நிலை ஏற்பட்டிருக்கிறது.
ஆகவே இதுதான் இன்றைய அரசியல் மாற்றம். இங்கே உட்காந்துட்டு நான் தான் முதலமைச்சர், நான் தான் கட்சி, நான் தான் தலைவர், இங்கேவா அமித்ஷா பேசுறான்னு கூப்பிட யோகியது இருக்கா பழனிசாமிக்கு? ஆகவே தன்மானத்தை விட்டுவிட்டு டெல்லி தெருக்களிலே அலைகின்ற நிலை, கேவலமான நிலை பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இல்லைங்க, நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், இது மத சார்பு, கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றுபவர்கள், ஏமாற்றி இந்த மண்ணிலே காலை ஊன நினைப்பவர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். பழனிசாமி போர்டிலே இல்லைங்க. தயவு செஞ்சு பழனிசாமி தேர்தல் களத்தில் இருக்காருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. ஆமா, அதிமுக விட்டு நாங்கள் இங்கே உயிரா அதிமுக. எங்களுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் தலைவர் தந்த இயக்கம் தான், அம்மா கண்ட இயக்கம் தான். அதை மீறி போக மாட்டோம். ஆனால் நன்றி. நான் அதை பற்றி சீமான் அவர்களை அவருடைய நிலைப்பாட்டில் நின்று கேண்டிடேட்டை போடுறாரு. பெரியாரை பற்றி பேசும்போது கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் சீமானுக்கும் பழனிசாமிக்கும் தான் போட்டி, திமுகவுக்கும் தாவேக்கும் தான் போட்டி. நன்றி, வணக்கம்.